ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 5வது பாடம் பார்த்தீங்கன்னா புள்ளியியல் பயிற்சித்தாள் 18. இதில் 6லேருந்து 10 வரையும் இருக்க கொஷின்களுக்கு ஆன்சர் பார்க்கலாம். அப்போ 6வது கொஷின் பாருங்கள். ஒரு இசை அரங்கின் முன் வரிசையில் 25 இருக்கைகள் உள்ளன. நீங்கள் இடைநிலை இருக்கையில் அமர கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் எனில் எந்த இருக்கை அமர வேண்டும்? அப்போ 25 இருக்குன்னு சொல்லலாம். அப்போ 25 என்பது ஒரு ஒற்றைப்படை எண் தானே. அப்போ ஒற்றைப்படை எண்ணுக்குன்னா இடைநிலைக்கு ஃபார்முலா என்ன வரும் பாருங்கள். இடைநிலை அளவு இஸ் ஈக்குவல் டு n கூட்டல் 1/2. அப்போது n எவ்வளோ 25 தானே. அப்போ 25 கூட்டல் 1/2. அப்போ கூட்டிங்கன்னா என்ன வரும்? 26/2. ஒரு 2 2 ஒரு 2 2 3 2 6 அப்போ 13. அப்போது இடைநிலை அளவு என்ன வருது? 13. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 13. 3வது ஆப்ஷன் கரெக்டு. அதுக்கப்புறம் 7வது கொஷின் பாருங்கள். என்ன கேட்டுக்கிறாங்க? கீழ்கண்டவற்றுள் எது சரியான கூற்று? அப்போ பாருங்கள், 3 6 9 12 15 18 21 என்பது ஒற்றை முகட்டு தரவு ஆகும். அப்போது ஒற்றை முகட்டு தரவுன்னு சொல்கிறாங்க. அப்போ தவறு. ஒரே எண்ணு 2 முறை இல்லைனா அதுக்கு மேலே அதிகமாக வந்துச்சுன்னா அதுதான் முகடுன்னு வரும். அப்போ எல்லாமே ஒரு முறை வந்திருக்கனால முகடு இல்லைன்னு வந்திருக்கும். ஆனால் இங்கே முகட்டு தரவுன்னு சொல்லியிருக்கனால அதனால இது தவறு. அடுத்தது பாருங்கள். 15 10 25 5 35 40 30 ஆகிய தரவுகளின் இடைநிலை 5 ஆகும். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இது ஏறு வரிசையில் எழுதணும். அப்போது சென்டரில் இங்கே 5 வராது. ஏன்னா 5 10 5 அதுக்கப்புறம் 25 அதுக்கப்புறம் 30 35 40ன்னு வரும். அப்போ 25 தான் சென்டரில் வரும். ஆனால் இங்கே இடைநிலை 5ன்னு சொல்லியிருக்கிறதுனால இது தவறு. அதுக்கப்புறம் பாருங்கள், 5 6 2 4 2 6 1 என்ற தரவு இருமுகட்டு தரவு ஆகும். இருமுகட்டுனா 2 முகடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், 6 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, 2 முறை வந்திருக்கு, 2 முறை இருக்குது. அப்போ இதோட முகடு பார்த்திங்கன்னா 2 6. அப்போ 2 முகடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது சரி இந்த பாயிண்ட்டு. அப்போ 7வதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 3வது தான். அதுக்கப்புறம் கடைசி ஆப்ஷன் பாருங்கள். 2 8 4 6 12 10 16 14 ஆகிய தரவுகளின் இடைநிலை 12 ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், 2 இங்கே 4 வரும், அதுக்கப்புறம் 6 இங்கே 8 இங்கே 10. அப்போது இதுக்கு இடைநிலை பார்த்திங்கன்னா இங்கே 10னா 2 4 6 8 நம்பர். அப்போ 8க்கும் 10க்கும் சென்டர் என்ன வரும்? 9. அப்போ 9 தான் இடைநிலைன்னு வரும். ஆனால் இங்கே 12ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த கூற்றோட தவறு. அப்போது 7வதுக்கு ஆன்சர் 3வது தான். அதுக்கப்புறம் பாருங்கள், கோடிட்ட இடங்களை நிரப்புக. 8வது கொஷின். அதிகபட்ச எண்ணிக்கையில் நிகழும் தரவுகளின் மதிப்பு டேஷ் எனப்படும். அது 2க்கு மேலே இல்லைன்னா 3 4 ஒரே நம்பர் வந்துச்சு, அதுக்கு என்ன சொல்லுவோம்? முகடு. அப்போது இது முகடுன்னு வரும். அதுக்கப்புறம் 9வது கொஷின் பாருங்கள். தரவுகளின் நடுநிலை மதிப்பை தேர்வு செய்வதன் மூலம் பெறப்படும் பிரதிநிதித்துவ மதிப்பு டேஷ் ஆகும். இது பார்த்திங்கன்னா நடுநிலைனாலே இடைநிலைன்னு வரும். அப்போது இடைநிலை அளவு. அவ்வளோதான் 9வதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், சரியா தவறா என கூறுக, மேலும் மற்றும் விடைக்கான காரணத்தை விளக்குக. அப்போ 10வது கொஷின் பாருங்கள். 20க்கும் 30க்கும் இடையில் உள்ள ஒற்றைப்படை எண்களின் முகடு 29ன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒற்றைப்படை எண்கள் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். பாருங்கள், 20க்கும் 30க்கும் இடையில் உள்ள ஒற்றைப்படை எண்கள் பார்த்திங்கன்னா 21 23 25 27 29. அப்போ 5 வரும். அப்போது முகடு 29ன்னு சொல்கிறேன். அப்போ பாருங்கள், எல்லா நம்பருமே வேறு வேறு தான் இருக்குது. அப்போது இதில் முகடு இல்லைன்னு வரும். முகடு இல்லை. ஆனால் அவங்க முகடு 29ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த கூற்று பார்த்திங்கன்னா தவறு. புரிஞ்சுதுங்கன்னா இதுதான் காரணம் இதுக்கு. அவ்வளோதான் 10வதுக்கு ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் 6வதுலேருந்து 10 வரையும் நம்ம கொஷின்களுக்கு ஆன்சர் பார்த்துட்டோம்.